வெல்கம் டு நலம் தானா வியூவர்ஸ். இன்றைக்கி மசால் சப்பாத்தியும் கடலப்பருப்பும் பாசிப்பருப்பும் கலந்த ஒரு தால் செய்ய போகிறோம் வெஸ்டர்ன் ஸ்டைலில். அதுக்கு ஒரு கப்பு ஒன்றரை கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் ஓமம் ஒரு பிஞ்சு எடுத்து நல்லா தேய்ச்சிட்டு ஊதிட்டு அதில் கலந்துருக்கிறேன், தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதில் அப்புறம் மிளகாய் பொடி ஒரு சும்மா 1/4 ஸ்பூன் அளவுக்கு, ரொம்ப வெறும் மாவுன்னா ரொம்ப காரம் எடுக்காது. உப்பு, இதில் நெய் நல்லா 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். உப்பு இதுக்கு தகுந்தது கொஞ்சமாக போட்டால் போதும் தாலுக்கு தொட்டுக்கிறதுனால. இப்போ இதை முதல்ல நல்லா பிசைஞ்சுக்கணும். எல்லா பக்கமும் நெய் மஞ்சத்தூள் உப்பு மிளகாய் பொடி உப்பு இதெல்லாம் கலக்கிறது மாதிரி எல்லாம் பிசைஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக வார்ம் வாட்டர் சும்மா லைட்டாக வார்ம் வாட்டரை ஊற்றி சப்பாத்தி பிசைறாப்புல பிசைஞ்சு வச்சுக்கணும். நல்லா பிசைஞ்சாச்சு, ஒரு 5 நிமிஷம் போல் பிசைஞ்சாச்சு. மேலே எண்ணெய் தடவி அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ இதுக்கு செய்ய வேண்டிய கிரேவியை பார்க்கலாம். நல்லா கொஞ்சம் ஏர் டைட்டாக மூடி வச்சுக்கலாம், அந்த மேலே காயாமல் இருக்கிறதுக்காக தான். இப்போ இதுக்கு அடுத்ததுக்கு இது தொட்டு கிரேவி, பருப்பு கிரேவி செய்ய போகிறோம். இது கொஞ்சம் புது தினசாக வித்தியாசமாக இருக்கும். 1/4 கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு பாசிப்பயிறு. நம்ம பயிராகவும் எடுத்துக்கலாம், இது நான் பருப்பாக தான் எடுத்திருக்கேன். பயிறு உடச்ச பருப்பு விற்கும் அந்த பாசி பயிரில், அதையும் கூட போட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லது, சத்து. அது இப்போ இல்லாததுனால நான் ஒயிட் பாசிப்பருப்பை, தோல் எடுத்த பாசிப்பருப்பை நான் கலந்துருக்கேன். இது ரெண்டு ஈவன் அளவாக தான் எடுத்துக்கணும். அதை 2-3 தடவை கழுவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன தக்காளி, அப்புறம் அதுலேயும் கலப்போம், இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோம். இதை 1-2 அப்படியே கரண்டியில் மட்டும் மசிச்சா போதும், அப்போ தான் சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். 1-2 இதை மசிச்சு எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ அடுப்பு பற்ற வச்சு வானொலி வச்சிடறோம். இதில் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கணும். ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கடுகு, ஜீரகம், கொஞ்சம் சோம்பு. ஜீரகம் கூட பவுடராக இருந்ததுன்னா பவுடர் போட்டுக்கலாம். இது சோம்பு போட்டிருக்கோம். தண்ணியாமா? சரி, வெடிச்சிருச்சு. இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கோம், கருவேப்பிலை, வெங்காயம். இதை நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் இதில் கலந்துக்கலாம். அதுலேயும் கொஞ்சம் போட்டிருக்கோம், இதுலேயும் போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும். இதுலேயும் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும், அதுக்கு மேட்சிங்காக தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு. இந்த வதங்கிடுச்சு பாருங்க. இதில் கொஞ்சம் குடமிளகாயும் நல்லா பொடியாக அரிஞ்சு போட்டுக்கலாம். அப்புறம் இந்த புளிப்பு அதில் ஒரு தக்காளி போட்டுருக்கோம், இதுலேயும் கொஞ்சம் போட்டுக்கலாம். புளிப்பு பத்தலைன்னா அப்புறம் கடைசியில் எலுமிச்சம்பழம் கூட, ஒரு சிலருக்கு புளிப்பாக வேணும்னு டேஸ்ட்டு சாப்பிட்றப்ப விரும்புவாங்க, அது எலுமிச்சம்பழம் கூட கடைசியில் வேணும்னா ஊற்றிக்கலாம். நான் அதில் 1 சின்னதாக போட்டிருக்கேன், இதில் 1 சின்னதாக போட்டிருக்கேன். அப்புறம் கடைசி இறக்க போகையில் கூட புளிப்பு பார்த்துக்கிட்டு நம்ம வேணும்னா கலந்துக்கலாம், இல்லாட்டினா மைல்டாக விட்டுறலாம். அப்படியே
எல்லா பொடியும் போட்டால் இது எல்லாம் போட்டு வதங்கிருச்சு. இப்போ ஒவ்வொரு பொடியாக போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் ஜீரக பொடியும் இதில் கலக்கிறேன், சாம்பார் பொடி கொஞ்சம், மிளகாய் பொடி, கரம் மசாலா, உப்பு, இதுக்கு வேணுங்கிறது உப்பு எல்லாம் போட்டாச்சு. நல்லா வாசமாக இருக்கும் இதெல்லாம் போட்டோம்னா. அதுக்காக தான் இதெல்லாம் கலந்துக்கிறேன். பச்சை வாசம் போயிடுச்சு. அந்த சூட்லேயே எல்லா பொடிங்களும். இப்போ இந்த தாலை இதில் ஊற்றிடணும். கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் கலந்தது. கடலைப்பருப்பு வெந்திருக்கும், அதே சமயத்தில் வாயிலையும் கடிப்படும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக அந்த பருப்பு இருக்கிறத அலசி ஊற்றியாச்சு. நல்லா ஒரு 2 கொதி வந்தவுடனே மேலே கொத்தமல்லியை தூவி இறக்கி வச்சு அதுக்கு தொட்டுக்கிட்டு சப்பாத்திக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட வேண்டியது தான். ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் சும்மா ஒரு சிட்டிகை சர்க்கரை நம்ம டேஸ்ட்டுக்கு, அந்த இனிப்பு டேஸ்ட்டுக்கு பிடிக்கும்னா போட்டுக்கலாம். நம்ம இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஒரு சிலருக்கு சாப்பிட்றப்ப பிடிக்கும். அதனால் சும்மா ஒரு பிஞ்சு சுகர் கூட இதில் போட்டுக்கலாம். இப்போ எங்களுக்கும் பிடிக்கும், அதனால் ஒரு சிட்டிகை சர்க்கரை போட்டு. காரம் வேணுங்கிறவங்க நல்லா பொடியும் போடலாம், இன்னொரு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம், அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல. எலுமிச்சம்பழம் புளியுறீங்களா? பார்த்துக்கிட்டு புளிஞ்சிக்கலாம். புளிப்புக்கு போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் புளிஞ்சிட்றேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறமேலும் அதை புளியணும். இப்போ உப்பு மட்டும் டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். கஸ்தூரி மெத்தி போட்டாலும் வாசமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் போடலாம் தான். காரமெல்லாம் நல்ல மைல்டாக இருக்குதுல. கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டு இதில் கொத்தமல்லி தூவி கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம். எந்தெந்த விதத்தில் அந்த கஸ்தூரி மேத்தியெல்லாம் சேர்த்துக்கலாமா அதை சேர்த்துக்கிட்டா உடம்புக்கும் நல்லது தான். இதுக்கு நெய் ஒரு ஸ்பூன் மேலே, ஊற்றி நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றியாச்சு. நல்லா கொதிக்க விட்டு சிம்மில் வச்சு ஒரு கொதி வந்தவங்களையும் 1 நிமிஷம் வச்சுட்டு எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதான். எல்லாம் வெந்த ஜாமானுங்க தான், அதனால் எடுத்து வச்சு அப்படியே சாப்பிட வேண்டியது தான். இந்த கார சப்பாத்தி இங்கே பாருங்கள், கலரே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. ரொம்ப சப்பாத்தி மாதிரி கொஞ்சம் மெலிசாக தேய்க்காமல் அதை விட கொஞ்சம் திக்னஸாக இது மாதிரி தேய்ச்சிடணும். இப்போ கல் காஞ்சிருச்சு. இப்போ இதில் போட்டுட்டு திருப்பி போட்டு நெய் மட்டும் தாராளமாக கொஞ்சம் ஊற்றிக்கணும். ஊற்றி எடுத்து சாப்பிட வேண்டியது தான். தால் தொட்டுக்கிட்டு இதை மடித்து வச்சு தேய்க்கணும்னு கூட அவசியம் இல்லை. இதுக்கெல்லாம் நல்லா வேக வச்சுட்டு நல்லா இப்படி கொஞ்சம் சுற்றி விட்டுக்கிட்டே வேக வச்சோம்னா எல்லா பக்கமும் நல்லா வெந்துடும். அது நெய் போட்டாவே அந்த புகை மாதிரி வந்துடும். ஆனால் ரொம்ப இதுங்க இருக்குது.
இந்த கரண்டி வச்சுக்கலாம், நம்ம சட்டுவம் தான் நல்லது. இது அந்த உள்ளே போக மாட்டேங்குது இல்லை? ஆமாம். நல்லா இது கொஞ்சம் மொத்தமாக போட்டிருக்கறதுனால நல்லா சுற்றி சுற்றி விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். அது மெலிஸ் சப்பாத்தினா டக்குன்னு வெந்துடும். இந்த சைடு நல்லா வெந்திருக்குது. இப்போ வெறும் நெய்யிலே வேகுது. ஆமாம், அது கோதுமைக்கு மிளகாய் பொடி போட்டதுக்கு நெய் நல்லாவும் இருக்கும், உடம்புக்கும் ஹெல்த்தி. ரெண்டு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது. பாருங்க, வாசம் கம்ம கம்மங்குது இப்பயே. சூப்பராக வந்திருக்குது. இது தால் வச்சு சாப்பிட வேண்டியது. அந்த கடலைப்பருப்பும் பச்சை மிளகாயும் பாருங்க, பார்க்கறதுக்கு நல்லா இதோ எடுத்துக்க தெரியுதா? இந்த டிஷ்ஷை சாப்பிட்டோம்னா வயிறு ஃபில்லிங் ஆகிடும், ஹெல்த்தியான டிஷ்ஷும் வேறு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். நலம் தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.